கிருஷ்ணா அஹோபிலம் பகவான் நரசிம்மரின் அவதார ஸ்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த யாத்திரை நவம்பர் 21 முதல் 23 வரை பெங்களூர் மற்றும் சென்னையிலிருந்து. பகவான் நரசிம்மர் 9 ரூபங்களில் காட்சி கொடுக்கிறார். பிரகலாதன் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ஸ்தம்பத்திலிருந்து அவதரித்து இரணியனை வதம் செய்த ஸ்தலம் கீழ் அஹோபிலம் மற்றும் மேல் அஹோபிலம் உள்ளது. கீழ் அஹோபிலத்தில் பகவான் யோகானந்த நரசிம்மராக பிரகலாதருக்கு யோக வித்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார். சத்திரவட நரசிம்மராக ஆஹா ஊஹு என்ற கந்தர்வர்கள் இரண்ய வதத்திற்கு பிறகு பகவானை ஆசுவாசப்படுத்துவதற்காக பாடல்களையும் இசைக்கருவிகளையும் இசைக்க அதை கேட்டு தாளம் போடும் விதமாக காட்சி கொடுக்கும் நரசிம்மர் சத்திரவட நரசிம்மர். மேலும் அடர்ந்த காட்டுக்குள் பார்கவ நரசிம்மராக இங்கு பரசுராமர் தவம் செய்து பகவானின் அவதார நிலையை காண ஆசைப்படும் பொழுது அவருக்கு உக்ர நரசிம்மராக இரணியனை வதம் செய்யும் நரசிம்மராக காட்சி கொடுக்கும் பார்கவ நரசிம்மர். மேலும் இரண்ய வதத்திற்கு பிறகு தன்னுடைய சொந்த இருப்பிடமான இந்த இடத்தில் பகவான் இருக்கும் பொழுது செஞ்சுலட்சுமி தாயாரை திருமணம் செய்து காட்சி கொடுக்கும் பாவன நரசிம்மர், அனைவரதும் பாக்குத்தை போக்கும் நரசிம்மராக கீழ் அஹோபிலத்தில் மேலும் லக்ஷ்மி நரசிம்மராக அஹோபிலம் மடத்தால் நிர்வகிக்கப்படும் நரசிம்மர். இது திருமலை பாலாஜி வெங்கடேச பெருமாள் அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட நரசிம்மர். மேல் அஹோபிலத்தில் காரஞ்ச நரசிம்மராக இங்கு அனுமான் வந்து தவம் செய்ய ஹனுமனுக்கு நரசிம்மர் காட்சி கொடுக்க ஹனுமனோ ராம பக்தர். நான் ராமரை காண வேண்டும் என்று அவர் ஆசைப்பட நானே ராமன் என்று ஒரு கையில் வில்லையும் தன்னுடைய 3வது கண்ணில் தானே ராமர் என்றும் காட்சி கொடுக்கிறார். இது காரஞ்ச நரசிம்மர். அஹோபில நரசிம்மர். அஹோபிலம் என்றால் குகை. குகையில் காட்சி கொடுக்கும் நரசிம்மர் பிரகலாதருக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கு ஆதிசங்கரர் சிவலிங்கத்தையும் சுதர்சனத்தையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அஹோபில நரசிம்மர் பிரகலாதருக்கு காட்சி கொடுத்த நரசிம்மர். மேலும் வராக நரசிம்மர். இரண்யவதத்திற்கு பிறகு பிரம்மா பயந்து தன் கையில் இருந்த வேதத்தை நழுவவிட அது பாதாள லோகத்தில் வீழ்ந்துவிட அதை மீண்டும் மீட்டெடுத்து நரசிம்மர் வராக அவதாரம் கொண்டு வேதத்தை மீட்டெடுத்த நரசிம்மராக வராக நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார். இந்த படியில் அமர்ந்து இருக்கக்கூடிய நரசிம்மராக உக்ர நரசிம்மராக ஜுவால நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார். இங்கு தேவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் பகவானுடைய கோபத்தை குறைக்க தேவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் பவனாசினி நதியாக அனைவர் பாவங்களையும் போக்கக்கூடிய நதியாக இங்கு வருவதை நாம் காணலாம். இது அவர்கள் அபிஷேகம் செய்த நீர் பகவான் மீது பட்டு வரக்கூடிய அந்த பவனாசினி நதியை நாம் பார்க்கலாம். இங்கு இரண்ய வதத்திற்கு பிறகு பகவான் தன் கைகளை அழம்பிய இரத்த குண்டம் பார்க்கலாம். யார் ஒருவர் இந்த இரத்த குண்டத்தையும் ஜுவால நரசிம்மரையும் தரிசனம் செய்கிறார்களோ இரத்தம் கலந்த யோனியில் அவர்கள் பிறக்க தேவையில்லை என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. மேலும் மாலோல நரசிம்மர். மா என்றால் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியுடன் காட்சி கொடுக்கும் நரசிம்மர். இந்த நரசிம்மர் தான் 9 நரசிம்மர்களுக்கும் உற்சவமூர்த்தியாக இருக்கிறார். இதற்கான பஸ் வசதி, தங்குமிடம், பிரசாதம் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்படும். விருப்பம் உள்ளவர்கள் இங்கு கொடுக்கப்பட்ட லிங்கின் மூலமாகவும் மேலும் ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவை இருந்தால் இங்கு இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.